Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்களை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செமி பஃப் இருக்கும் இல்லையா, அந்த பஃபுள்ள ஒரு ப்ளவுஸ் தான் வந்து நம்ம வந்து 3/4 ப்ளவுஸு. அது வந்து ஸ்லீவுக்கான டிசைன் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங்கை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து 2 டபுள் கலராக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாரியில் வந்து ஒரு 8 இன்ச்சஸ் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிளாத்து. அதுக்கு மேலே அவங்களோட சாரியிலேருந்து நம்ம கிளாத் கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு சாரீ வந்து முந்தியில் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு பத்தாமல் போய்கிடும். அதனால் நான் ஒரு 8 இன்ச்சஸ் மட்டும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்கிட்டேன். ஃப்ளீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இதை மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ப்ளவுஸில் நம்ம லைனிங்கில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடலுக்கு தேவையானது அந்த லைனிங்கை மட்டும் நான் எடுத்து வச்சு இப்போ வந்து நான் வந்து அது மேலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த அளவு அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. இவங்க வந்து இந்த பஃப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பஃப் வேணாம், நார்மலாக இருக்க மாதிரி அந்த கலர் வந்து டபுள் கலர் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வைக்காமல் ஓரளவு கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு வர மாதிரி இருக்கிற ஃப்ளீட்டை வச்சுருக்கேன் நான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பஃப் வந்து ஓரளவுக்கு தூக்கிக்கிட்டு வராமல் இருக்கும். நம்ம சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு பஃப் வைக்கிறோமோ, அதாவது சுருக்கம் வைக்கிறோமோ, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வந்து நிறைய பஃப் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டையாக வைக்கும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். பட் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்குள்ளே என் மிஷின் கூட நான் பெரிய போராட்டமாக போயிடுச்சு. நிறைய தடவை வந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன், நூல் கட் ஆகிக்கிட்டே இருந்தது. பாபினில் எடுத்து பார்த்தாலும் பாபினில் கரெக்டாக இருக்குது, நூல் கரெக்டாக கோத்துருக்கணா அப்படின்னு பார்த்தாலும் நூல் கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியவே இல்லை. செட்டில் கூட போட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமேட்டா தான் தெரிஞ்சுது ஊசியில் அந்த முனையில் குட்டியாக வந்து முனை உடஞ்சிருந்தது. ஸோ அந்த ஊசியை மாற்றிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது ஓரளவுக்கு எனக்கு வந்து கட் ஆகவே இல்லை. நானும் வந்து இது மாதிரி தான் நூல் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைட்டி பார்த்துட்டே இருக்கேன். நான் மட்டும் உள்ள செட்டிலு அண்ட் அந்த பள்ளிக்கிட்டலாம் இருந்தால் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஊசியை போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கட் பண்ணியிருக்கோம். நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊசியை மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக வந்தது. நீங்களும் மிஷினில் அடிக்கடி நூல் கட் ஆகுதுன்னா என்ன ப்ராப்ளமே, நம்ம கரெக்டாக நூல் கோத்துருப்போம், பாபினில் கரெக்டாக நூல் சுற்றிருப்போம், செட்டில் கரெக்டாக இருக்கும், பல்லில் துணிலாம் இருக்காமல் இருக்கும். ஸோ எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நூல் வந்து நம்மளுக்கு கட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஊசி கழட்டிட்டு இப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவிலையோ இல்லை ஷார்ட் வீடியோவிலையோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முனை மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த முனை நம்மளுக்கு உடஞ்சதே தெரியாது, ஆனால் ஷார்ப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து மெக்கானிக் ஒருத்தவங்க வந்து மிஷின் சரி பண்ண வரும்போது அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து அந்த நீடில் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி திருப்பி பாருங்கள், உங்கள் பக்கம் அதாவது வந்து இப்படி மூஞ்சி பக்கமாக வச்சுட்டு ஊசி இப்படி திருப்பி பார்க்கும்போது அந்த முனை உடஞ்சிருக்கிறது நம்மளுக்கு கிளியராக ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியும் வெள்ளை கலரில். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பித்தளை ஊசி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக உடஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு, அது குட்டியாக விட்டுருக்கு, அப்படி லைட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஊசியை பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டா தான் நான் ஊசியை மாற்றி போட்டதுக்கு அப்புறமா தான் மிஷின் கொஞ்சம் நல்லாவே தைக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது புதுசான விஷயமா இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியேவும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்லீவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எப்பயுமே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரியே தான். இதில் ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை. நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா நிறைய என்னோடய வீடியோஸில் நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரு எல்லாம் அப்படி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா எனக்கு வந்து
நான் நல்லா தான் தைக்கிறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நல்லா தான் தைக்கிறேன், எனக்கு நல்லாவே நான் தைச்சி கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு வந்து தைக்கிறதுக்கான ஆர்டரே வர மாட்டுது. ஆனால் வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோவில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு நான் வந்து 15 ப்ளவுஸ் தைக்கிறேன், வீட்டில் இருந்து தான் தைக்கிறேன், 20 ப்ளவுஸ் கிட்டே எனக்கு ஆர்டர் இருக்குது அப்படிலாம் சொல்லி வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையாலுமே நம்ம ஒரு ப்ளவுஸை நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் தைச்சோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டர்ஸும் வரும். இது உண்மை தான். என்ன எடுத்துக்கங்களேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லாத டைமில் தான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ப்ளவுஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸாவது ஆர்டர் வரும். எனக்கு அந்த 2 ப்ளவுஸே பெரிய ஆர்டர் தான். அது பார்த்திங்கன்னா லைனிங்காக இருந்ததுன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதோட லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட்டிப்பு லாபம் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலே நம்மளோட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு டிசைனாக வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து 400 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நம்மளுக்கு எல்லா செலவுமே போக நம்மளோட நிகர லாபமே பார்த்திங்கன்னா ஒரு 200 கிட்ட நிற்கும். நம்மளோட லைனிங்கு எக்ஸஸாக என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் போகவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டிசைனை பார்த்துட்டு டிசைன் எங்கே தைச்சிங்க, இதை மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து தைச்ச மாடலையே தைக்காமல் ஒரு டிசைனாக நிறையா வந்து புதுசாக ஏதாவது ஒரு விதத்தில் டிசைனை கொண்டுன்னு போங்க. ஒன்று ப்ளவுஸில் டிசைன் கொண்டுன்னு போங்க, இல்லைன்னா ஸ்லீவில் டிசைனை எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பேக் நெக் ரோப் இருக்கு இல்லையா, அந்த ரோப்பில் வர அந்த டெசல்ஸை வந்து டிசைனாக போடுறது தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் ஒரு சில எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் டவுன் உள்ளே போயிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த நாட் வைக்கிறாங்க இல்லையா பேக் ரோப்பு, அந்த ரோப் வைக்கிற டிசைனுக்காகவே எக்ஸஸாக வந்து சார்ஜ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். உண்மையாலுமே அது வந்து எக்ஸஸாக வைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யுது. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட அந்த நாட்டு வைக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அந்த நாட்டு திருப்பிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ரெடிமேட் நாட்டும் வைக்கிறாங்க. ரெடிமேட் நாட்டை விட நம்ம சாரியில் அந்த கலர் நாட்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆனால் ஒரு சிலவங்க வந்து அதை விரும்புகிறாங்க. அந்த நாட்டு நம்மளுக்கு வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து நாட் போடும்போது நல்லா டைட்டாக இருக்குது, நீங்கள் ரெடிமேடில் இருக்கிற நாட்டு வச்சிங்கன்னா டைட் போட்டால் லூஸ் ஆகி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் வந்து உங்களுக்கும் இருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெடிமேட் நாட்டு வைப்பீங்களா இல்லை வந்து ப்ளவுஸில் வர நாட்டு வைப்பீங்களா அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடில் வர நாட்டை விட சாரீ இல்லது ப்ளவுஸ் பிட்டில் அந்த நாட் எடுத்து வைக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். கலரும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்மளுக்கும் வந்து சார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த தைக்கிற கூலிக்கான அளவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைச்சி கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் பேக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு, அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் தைக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் தைக்கும்போதும் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸை அளந்து தான் தைப்பீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நிச்சயமாக நான் அளந்து தான் ஒவ்வொரு டைமும் எடுத்து வச்சு தைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம லைனிங் வந்து மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கிளாத் வந்து லூஸாக இல்லை டைட்டாகவோ சுருக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கரெக்டான அளவு வச்சு தைக்கும்போது நம்ம லைனிங் ப்ளவுஸு கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றம் செஞ்சு நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நம்மளை தேடி நிச்சயமாக கஸ்டமர் வந்து நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கே 10 ப்ளவுஸு 15 ப்ளவுஸு தைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி 1-2 ப்ளவுஸு நீங்கள் கொடுத்தாலும் அந்த ப்ளவுஸை சரியான டிசைனாக தைச்சி கொடுத்தீங்கனாலே போதும். கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கஸ்டமர் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது வந்து சீசன் இல்லாத டைமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா தைக்க டிசைனை வந்து தைச்சி பழகுங்க. அதுக்கப்புறமா தீபாவளி இல்லை பொங்கல் இந்த மாதிரி சீசன் டைம் வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து டிசைன்ஸை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வந்து காமிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பழக தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸும் வரும். எனக்கு 2 ப்ளவுஸ் வந்தாலே போதும் அப்படின்னு தான் அதாவது வந்து போதும் அப்படின்றத விட நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம அதை எடுத்து தைப்போம். ஸோ அந்த தைச்சது போக வேறு என்ன தையல் தொழிலை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட திறமையை நம்ம இன்னும் நல்லா முன்னேற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோடய அனுபவத்தில் நான் இதை தான் மேம்படுத்திக்கிட்டேன். அடுத்தடுத்து என்ன கற்றுக்கணும் அப்படின்றது தான் போய்கிட்டே இருக்கும். எனக்கு ப்ளவுஸை விட நிறைய மாடல் ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வந்து என்னென்ன மாடல் தைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது கூடவே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து டைலரிங் தெரியலனாலும் என்னோடய கிளாஸஸை நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கோட கண்டினியூட்டி வீடியோவாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நல்ல லென்த்தாக போகிறதுனால நான் வந்து பாதி வந்து ஸ்டிச் பண்ணதோடு நான் காமிச்சிருக்கேன். இதோட கண்டினியூ வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டுன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நிறைய